السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألم نجعل له عينين، صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: استحيوا من الله حق الحياة، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அன்ஹும் பிஸ்ஸாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என்று குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் இந்த ஜும்மாவின் நேரத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். சங்கை குறித்தான அல்லாஹ் நடிகார்களே, கடந்த 2 வாரங்களாக நாம் பாவங்களில் இருந்து இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு தூரம் விலகி இருக்க சொல்லியிருக்கிறான் என்பதற்குண்டான ஒரு அடையாளமாய் ஹதீஸில் இருந்து உறுப்புகளுடைய பாவங்கள், நாம் பாவங்களை பொதுவாக நினைக்கிற இடத்துல பாவங்கள் அவ்வளவு லேசானதல்ல. ஒரு சின்ன பாவத்தினால் நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களும் கூட அழிந்து விடுகிற வாய்ப்புகள் நிறைய உண்டு என்பதனால் பாவங்கள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு வேண்டும், அவைகளை விட்டு விலகி வாழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அது குறித்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காக வேண்டிய 2 வாரங்களாக கை மற்றும் கால்களுடைய பாவங்கள், இதன் மூலமாக என்னென்ன வகையான பாவங்கள் ஏற்படுகிறது என்கிற விஷயங்கள் எல்லாம், கையின் மூலமாக ஒரு 19 பாவங்கள், கால்களின் மூலமாக இன்று ஒரு 6 பாவங்கள் என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மீதமுண்டான உறுப்புகள் என்று எடுக்கிற பொழுது, என கை கால் இந்த 2 தான் எல்லா இடத்திலும் வேலை செய்வது. அதனால் மீதமுண்டான உறுப்புகள் என்று எடுக்கிற பொழுது கண்ணாகட்டும், அல்லது வாயாகட்டும், அல்லது வயிறாகட்டும், அல்லது காதாகட்டும், அல்லது நம்முடைய மறைக்கப்பட வேண்டிய மறை உறுப்புகள், இவைகளினால் தனியாய் பாவங்கள் செய்ய முடியாது. ஏன்னா கையை மாதிரி வச்சு தனியாக பாவங்கள் அப்படின்னா தனியாக செய்ய முடியாது. ஆனால் இந்த உறுப்புகள் மூலமாக பாவங்கள் நடைபெறுகிறது, பாவங்கள் இருக்கிறது என்பதை மார்க்கத்தின் அடிப்படையில் உணர்த்தி காட்டி, இந்த பாவங்களிலிருந்து நாம் விலகி வாழ்ந்தால்தான் நம்முடைய ஈமானை பாதுகாத்து, நாம் செய்கிற அமல்களை பாதுகாத்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவதற்குண்டான சமுதாயமாக மாற முடியும் என்பதனால் இந்த 5 உறுப்புகள், கை கால்கள் நாம் தனியாக பார்த்தது மாதிரி இல்லாமல் இந்த 5 உறுப்புகள், கண், காது, வாய், வயிறு, நம்முடைய மறை உறுப்புகள், இந்த 5க்கும் வித்தியாசம் நிறைய உண்டுங்கிறாங்க. என்னென்னா, கை கால்கள் தனியாய் எடுக்கிற பொழுது பாவம் செஞ்சிட முடிகிறது. ஆனால் இந்த 5 உறுப்புகளுக்கும் ஒரு ஸ்பெஷல் குணம் உண்டு. தான் நினைப்பதை தான் நினைத்த மாதிரி செய்வதற்கு கையையும் காலையும் அடிமையாக பயன்படுத்தி இது முதலாளியாக மாறிடும். தனியாக பாவம் தான் செய்ய முடியாது தவிர்த்து, கண்ணை கழட்டி வச்சு தனியாக பாவம் செய்ய முடியாது. கையை நினைக்கப்பட்ட டக்குன்னு அடிக்கிற மாதிரி பாவத்தை செய்ய முடியாது. காலால் ஒருத்தனை உதைக்கிற மாதிரி டக்குன்னு பாவம் செய்ய முடியாது. ஆனால் இந்த 5 உறுப்புகளும் இதனால் தனியாக செய்ய முடியாட்டியும் கூட தான் நினைப்பதை நினைத்த மாதிரி மற்ற உறுப்புகளின் வேலை வாங்கி அவைகளை அடிமையாக்கி இது எஜமானனாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. மற்ற உறுப்புகளை அடிமையாக்கி இது எஜமானாக மாறிடும். வெறுமனையாக நாம் பேசுகிற வார்த்தைகள் உண்டானது.
இன்றைக்கி உலகத்தினுடைய நிறைய சீரழிவு காரணமாக தானே வாய் தானே சொல்லுவாங்க. நீ வாயை மூடினா எல்லாம் சரியாயிடும் சொல்லுவோமா இல்லையா? குடும்பத்தில் ஏதாவது ஒன்று பிரச்சனை, நீ வாயை மூடு எல்லாம் சரியாயிடும். நீ வாயை திறந்தால் தான் அங்கே பிரச்சனை வருது. ஏன்னா எல்லா இடத்திலும் நம்ம அனுபவிக்கிறதுனால நாம் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவோம். அந்த சொல்லுக்கு பின்னால் வருகிற அத்துணை பிரச்சனைக்கு பின்னாடியும் இவன் இப்படி சொன்னானா கேட்குற இடத்துல வாய் வழியாக கேட்பதை விட இவன் இவ்வளோ பேச தைரியம் வந்துச்சா அவனால் அடி அடிச்சா கேட்கணுமா இல்லையா? அப்போ நான் என்ன பேச நினைக்கிறதோ அதனுடைய வீரியங்கள் எல்லா உறுப்பும் தானே வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஒருத்தரை பற்றி ஒன்று பேசினான்னு சொன்ன உடனே அவனுக்கு வருகிற ரோஷத்தில் அவன்லாம் என்கிட்ட மாட்டினான்னு வைங்களேன், அவனை என்ன செய்வேன்னு தெரியாது, என்ன மாதிரி அடிப்புன்னு தெரியாது, என்ன மாதிரி மிதிப்புன்னு தெரியாது, இருக்கிற கோபத்துக்குள்ள அப்படி இப்படி செய்ய அப்படின்னு சொல்கிறான்னா இந்த நாவு என்கிற ஒரு உறுப்பு தனியாக வேலை செய்யாது. ஆனால் எல்லா உறுப்பையும் வேலை செய்ய வச்சிடும். எல்லா உறுப்பையும் வேலை செய்ய வச்சிடும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை நம்மை ரொம்ப ஆழமாக யோசிக்க வைக்கிறது அல்லவா? காலையில் முழித்த உடனேயே எல்லா உறுப்புகளும் நாவிடம்தான் முறையிடுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை நாவிடம்தான் முறையிடுகிறது. கொஞ்சம் நீ சரியானால் நாங்கள் நிம்மதியாக இருப்போம். வைதஸ்தகம் த இஸ்தகம்னா நீ நல்லா ஆயிட்டன்னா நாங்கள் நல்லா இருப்போம். வைதா வஜித்த நீ கோணி போயிட்டன்னா எங்கள் வாழ்க்கையும் முழுதான் முடிஞ்சு போயிடும். ஏன்னா மற்ற உறுப்புகள் மாதிரி மற்ற உறுப்புகள்னா ஒருத்தனை கையால் அடிச்சுன்னா திரும்ப கையால் அடிச்சிடுவான். மற்ற உறுப்புகளுக்கு மறைவெல்லாம் கிடையாது. ஆனால் நாவு பேசிட்டு ரொம்ப இலகுவாக உள்ளே போய் உட்கார்ந்துடும். அது சேஃப்டி ஆயிரும். மற்ற உறுப்புகள்லாம் அடி வாங்குங்கிறதுனால ரசூலுல்லாஹ் உணர்த்தினாங்க நாவினுடைய பாவங்கள் அது தனியாக செய்ய முடியாது. ஆனால் எல்லா உறுப்பையும் அது செயல்பட வச்சது. எல்லா உறுப்பையும் அது தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்து தான் என்ன நினச்சோமோ அதை செய்யக்கூடிய அளவிற்கு முதல் இடத்தில் இருக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வாயை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, நாவை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. நாவை கட்டுப்படுத்தினால் நாவை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக சமுதாயத்தினுடைய பல பாவங்கள் நிகழாமல் இருப்பதற்கு குர்ஆனுடைய ஹுஜராத் சூராவை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் அழகிய உபதேசமாய் செய்வான். அல்லாஹ் அழகிய உபதேசமாக செய்வான். நாவின் மூலமாக என்னென்ன பாவங்கள் ஏற்படுகிறது என்பதற்கு லா யகத்தப் பஅதுக்கும் பஅதா அல்லாஹ்வுடைய வார்த்தை அழகாக வரும். நீங்கள் யாரை பற்றி நீங்கள் புறம் பேசாதீங்க அல்லாஹ் சொல்லிட்டே வருவான் தொடர்ந்து. நீங்கள் அடுத்தவர்களுக்கு பட்ட பேர் வச்சு அழைக்காதீங்க, நீங்கள் அடுத்தவர்களை குறை சொல்லி பழகாதீங்க. நாவுகள் என்னென்னவெல்லாம் ஈடுபடுமோ எல்லாவற்றையும் அந்த ஹுஜராத் சூராவில் பிற்பகுதியில் அல்லாஹ் ரப்புல் அழகாக பட்டியலிடுவான். நாவு சின்ன விஷயம்தான், ஆனால் அதன் மூலமாக ஏற்படுகிற பாவங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நாம் பேசுகிற ஒரு வார்த்தையினால் மலக்குகள் அந்த துர்வாடையினால் விலகி ஓடுறாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர். நாவின் மூலமாக ஏற்படுகிற அவ்வளவு தீங்குகள் இருப்பதினால் நாவு சின்ன விஷயம்தான், ஆனால் அது எல்லா உறுப்புகளையும் தனக்கு கீழே அடிமையாக்கி அது பாதுகாப்பாக இருந்து கொண்டு மனிதனை பாவத்தினுடைய உச்சத்தில் போய் நிப்பாட்டி வைக்கிறது என்பதற்கு நாவை அடையாளமாக சொன்னாங்க. ஒன்றுமில்லை, இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக முன்னாடியெல்லாம் இவர் பொய்யே பேச மாட்டார் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஃபோன் வந்ததுக்கு பிறகு தானாக மாறிட்டாங்க இல்லைங்களா? முன்னெல்லாம் பொய் பேச மாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல முன்னாடியெல்லாம் அவ்வளோ ஒரு பேணிக்கு இருந்தது. ஏன்னா ஃபோன் கிடையாது. நீங்கள் எத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரீங்க, ஷார்ப்பாக அந்த வண்டி கிளம்புறது 5 நிமிஷம் நான் நிற்பேன் அப்படின்னா நிற்பார். இன்றைக்கி அந்த வண்டி கிளம்பிச்சிங்களா சரி கிளம்பட்டும், நீங்கள் இருக்கீங்க பஸ்ஸில் உட்காந்துருக்கிற உங்கள் பக்கத்தில் சீட்டு போட்டு வச்சுருக்கிற இந்தா வந்துக்கிட்டே இருக்கிற பஸ் மூவ் ஆகிடுச்சா மூவ் ஆகிடுச்சு, பஸ் வெளியே வந்துட்டா வெளியே வந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு உண்மை பேசிய நாவுகள் எல்லாம் அன்னைக்கு சொன்ன நேரம் சொன்ன வாக்கு சொன்ன செய்தி எல்லாம் உண்மையாக இருந்துச்சு. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நிற்பார். இன்றைக்கி அந்த பஸ்ஸு கிளம்பி அவர் பக்கத்தில் சீட் போட்டு உட்காந்து டிரைவர் ஏறி உட்காந்துட்டாருன்னு சொல்லி வெளியே வந்துட்டாருன்னு சொல்லி அவன்கிட்ட நான் கொஞ்சம் நிப்பாட சொல்லுங்க தான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற அளவிற்கு உண்மை பேசிய நாவுகளை எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பொய்யின் பக்கம் இழுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு உண்டான பாவத்தில் நாவும் இது குறைந்தபட்சம் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் நாவின் மூலமாக ஏற்படுகிற பாவங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே. அப்போ இந்த உறுப்பு முதலில் இது எல்லா உறுப்பையும் அடிமையாக்கி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்குது. ரசூலுல்லாஹ் ரெண்டாவது சொன்னாங்க நீங்கள் பேண வேண்டிய உறுப்புகளில் காதுகளை பேணிக்கொள்ளுங்கள். பேண வேண்டிய உறுப்புகளில் காதுகளை பேணிக்கோங்க. ஏன்னா நாமளே சில பேர் பார்த்து சொல்லுவோம் இல்லையா, அவன் தூங்குறான் மட்டும் நினச்சிடாத, காது சரியான பாம்பு காது அப்படின்னு நாமளே சொல்லுவோம். பாம்புக்கு காது இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சி அப்புறம் முதல்ல நாமளே சொல்லுவோம் அவன் தூங்குறானா பார்த்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறது அப்படின்னு நாமளே சொல்லுவோம். அப்படியே தூங்கினா கூட நம்பிக்கை வராது. அவனால் ஏசுவதான் ஆள் கிடையாது, பாம்பு காதுங்க, நம்ம பேசி முடிஞ்சோன்னா கரெக்டாக தூங்கின்னு சண்டை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரகசியங்களை பேசுகிறோம் என்கிற பெயரில் அடுத்த வீட்டு ரகசியங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்.
காதுகள் நல்லதை கேட்கறது நல்லதாக இருந்துச்சு, உண்மையா இல்லையா? காதுகள் ஒரு நேரம் நல்ல செய்திகளை கேட்டது, நல்ல பயானை கேட்டுச்சு, நல்ல கராத்தை கேட்டுச்சு, நல்ல விஷயங்களை கேட்டுச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. டக்குன்னு திடீர்னு மாதிரி டிவி சவுண்டு வரும். என்னங்கண்ணா பக்கத்தில் சண்டை பிடிக்கிறாங்க, என்ன பேசுதான் போய் கேட்டார். எங்கே இவர் வீட்டிலேருந்து அங்கே சோத்துக்கு அப்படி ஒட்டு வச்சு கேட்குறது. காது கேட்டு அவனை பற்றி பேசுகிறான், ரெண்டாம் மரம் பற்றி பேசுகிறான், இவனை பற்றி பேசுகிறான், அவன் மச்சானை பற்றி பேசுகிறான், இவனை பற்றி பேசுகிறான். காது ஒட்டு கேட்டு ஒட்டு கேட்டு ஒட்டு கேட்டு அவனுடைய ரகசியங்கள்லாம் வாங்கி அவன் குடும்ப ரகசியங்களை வெளியே விடுவதற்காக வேண்டும். இன்றைக்கி நிறைய ஆண்களை விட பெண்கிட்ட இந்த குணம் வந்துடுச்சு. ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு மாதிரி ஃபோன் கட்டாங்க. என்னங்க இல்லை பக்கத்தில் யாரோ சண்டை பிடிக்கமாக இருக்க போய் பார்த்துட்டு வரேன். சண்டை பிடிச்சா பார்க்குற ஆர்வம், கணவன் மனைவிக்கு ஒரு குடும்பத்தில் சண்டை நினைஞ்சா சோத்தோரமாக ஒட்டு கேட்குற ஒரு ஆர்வம். இன்றைக்கெல்லாம் பாவத்துக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டோம். அல்லாஹ் அக்பர். ஒட்டு கேட்குதல் இன்னைக்கு பல குடும்பங்களில் பல பெண்கள்கிட்ட அது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. என்னங்க ரொம்ப போர் அடிக்கு, அவன் பேச கேட்டு வந்தானா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒட்டு கேட்குறத சந்தோஷமாக நினைக்கிறோம், ஒட்டு கேட்குறத அதை பாவம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஒட்டு கேட்டு அடுத்தவனுடைய ரகசியத்தை வெளியில் சொல்கிறத அது ஒரு பெருமையாக நினைக்கிறோம். இன்றைக்கி நாமளே பொதுவாக என்ன பண்ணுறோம், யாராவது பற்றி குறை சொல்லணும்னா ஒன்றும் இல்லைங்க உங்கள் காதில் லேசாக அவனை பற்றி போட்டு வைக்கிறான்னு வந்தேன். குறை சொல்ல போகிறோம் புறஞ்சொல்ல போகிறோம்லாம் இல்லை, போய் சொல்லிவிட்டு உங்கள் காதில் தகவலை போட்டு வைக்கிறான்னு வந்தேன். நல்லா பேசிக்கிறது ரெண்டு பேர். இவன் காதில் ஏதோ சொன்ன உடனே அப்படியே விலகி போவான். இவன் காதில் ஏதோ சொன்னோன்னு நினைப்பான், என்னடா பாவி நல்லா தானே பேசிக்கிருந்தான். இவன் 2 நிமிஷம் ஏதோ காதில் குசு குசுன்னா ஜோலி முடிஞ்சு போச்சு. கணவன் மனைவிக்கு மத்தியில் கஷ்டமாகி போச்சு, உறவுகளுக்கு மத்தியில் கஷ்டமாகி போச்சு. அப்படின்னு நினைக்கிற இடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, காது அது வெறும் தனி உறுப்பு தான், தனி உறுப்பு தான். ஆனால் அது நினைத்தால் உள்ளத்திற்குள்ளே சென்று போய் பிரித்து வைக்கிற வேலையை பார்த்துடும். குடும்பமே பெரிய சண்டையாக போய் நிற்கும். ஒன்றுமில்லை, அரசாங்கம் ஒரு செய்தியை சொல்லுதுன்னா அவன் சொன்னது ஒன்றா இருக்கும், இவன் கூட 4 சேர்த்து பிட்டா போடுவான். எனக்கு அப்படி ஒரு தகவல் வந்துச்சுங்க, எத்தனை இடங்கள் எனக்கு அப்படி ஒரு தகவல் வந்துச்சுங்க, நான் அப்படி கேட்டேங்க, நான் இப்படி யூகிச்சேங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோன்றுவதை எல்லாம் செய்தியாய் பரப்பிவிடுற இடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையான வார்த்தையை சொன்னாங்க, காதுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். ஏன்னா காதுகளை பேணாவிடில் ரசூலுல்லாஹி வார்த்தை, யாராவது ஒருவன் இவன் பேசினாலே போய் பேசுவான்னு தெரியும், இவன் பேசினாலே நல்லது பேச மாட்டான்னு தெரியும். அப்படி மக்கள் வெறுத்து வைத்திருக்கிற ஒரு மனிதன், மன் இஸ்தமஅ இலா ஹதீஸ், அவன் பேசுவதை மக்கள் வெறுக்கிறார்கள் என்று தெரியும். ஓஹும்லஹு காரிஹூன். அப்படி இருந்தும் இவன் அங்கங்கே செய்திகளை கேட்டு இவனா 4-5 குழப்பத்துக்காக போய் சொல்லி என்று விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் பேசுபவன், அவனுடைய காது குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனுடைய காது சப்பஃபி உதுனைஹி அல் ஆன் குயோமல் கியாமா, கியாமா நாளில் அவனுடைய காதில் ஈயத்த காய்ச்சல் அல்லாஹ் ஊற்றுவான்னாங்க. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு காதுகள் அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஃபோன் பேசினாலே அதை ஒரு ஒட்டு கேட்குற மாதிரி நினச்சிக்கிறோம். ஃபோன் பேசின அடுத்த வீட்டில் சண்டைனாலே அதை போய் ரொம்ப ஆசையை போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம். பிற குடும்பத்திற்குள்ளே சொல்லுவாங்க, மூக்கை நீட்டாதுன்னு சொல்கிறத விட காதை நீட்டாதீங்கன்னு சொல்லணும். மூக்காவது சமைச்சா வாசம் தெரிஞ்சிடும், ஆனால் காது ஒட்டு கேட்குறது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். 4 வீடு தள்ளி நடக்கிற சண்டையே, 4 தெருச்சல் நடக்கிற சண்டையே அவன் பேசுகிற வார்த்தையை அழகாக தெளிவாக கேட்டுக்குவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரி கூர்மையான காதை நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இது போன்ற குழப்பத்திற்காக வேண்டி, பாவத்தை ரசிப்பதற்காக வேண்டி, நீங்கள் பிறருடைய ரகசியங்களை தெரிவதற்காக வேண்டி, ஊர் முழுக்க பொய்யை தெரிவிடுவதற்காக வேண்டி என்று நீங்கள் அப்படி உங்களுடைய காதுகளை பயன்படுத்தினால் அந்த காதுகளின் நாளை மறுமையில் ஈயத்த காய்ச்சல் அல்லாஹ் ஊற்றுவான். நாங்கள் ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய எச்சரிக்கைக்குண்டான வார்த்தை. இன்னைக்கு உலகத்தில் ஒட்டு கேட்குதல் சர்வசாதாரணமாக பெரிய தலைவர்கள் ஆரம்பித்து எவ்வளவோ தேவைக்குண்டானதை ஒட்டு கேட்கப்படுகிற இடங்களில் எல்லாம் குடும்பங்களில் கூட சாதாரண கணவன் மனைவிக்கு வச்சியில் கூட இன்னைக்கு சின்ன சந்தேகம்னா உடனே ஃபோனில் ரெக்கார்டிங் வச்சு ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. கணவன் மனைவியுடைய சந்தேகத்தை நேருக்கு நேர் பேசுவதை விட இன்னைக்கு இந்த ஒட்டு கேட்குது என்கிற புத்தி காதுனுடைய அது கேவலமான ஒரு செயல் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாளை நரகவாதிகள் மறுமையில் புலம்புகிற ஒரு புலம்பலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். நரகத்தில் போய் விழக்கூடிய மறுமையில் நரகவாதிகள் புலம்புகிறார்கள், லவ் குன்னா நஅகிலு லவ் குன்னா நஸ்மஉ லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகிலு. உலகத்தில் நல்லவர்கள் எல்லாம் நபிமார்கள் எல்லாம் வேதங்களை பற்றி சொல்கிற பொழுது நாங்கள் அதை காது தாழ்த்தி கேட்டு இருந்தால், பாவங்களை பற்றி எச்சரிக்கை செய்கிற பொழுது அதை நாங்கள் காது காத்தி கேட்டிருந்தால், அதை எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் கொஞ்சம் வைத்திருந்தால் நாங்கள் இங்கே நரகவாதியாக மாறி இருக்க மாட்டோமே. மாக்குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் நரகவாதிகளாய் மாறியதற்கு காரணம் நாங்கள் எங்களுடைய காதுகளை பேணவில்லை, எங்களுடைய அறிவை சரியாய் பயன்படுத்தவில்லை என்று நரகவாதிகள் சொல்கிற வார்த்தையை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான், உலகில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதமான உறுப்புகளில் காதுகளை நல்லதை கேட்பதற்கு பயன்படுத்துங்கள். காதுகளை நல்ல விஷயங்களை கேட்பதற்கு பயன்படுத்துங்கள். அதன் மூலமாக கேட்டு நல்லதை பரப்புவதற்கு பயன்படுத்துங்கள். நல்லதை பேசுறதை விட நல்லது கேட்கறத விட இன்னைக்கு கெட்டது அவ்வளோ வேகமாகவும் அவ்வளோ விரைவாகவும் பரப்பப்படுற இடத்துல நரகவாதிகள் சொல்கிறார்கள், லவ்குன்னா நஸ்மஉ, நாங்கள் உலகத்தில் சொல்லப்படுகிற பொழுது கெட்டதை நாங்கள் கொஞ்சம் தவிர்ந்திருந்தால், நல்லதை நாங்கள் கொஞ்சம் உள்வாங்கியிருந்தால் நாங்கள் நரகவாதியாய் மாறி இருக்க மாட்டோமே என்கிற அந்த வார்த்தைக்கு பின்னால் காதுகளை பேணுதல் எவ்வளவு தூரம் முக்கியம் என்பதை குர்ஆன் உடல் உறுப்புகளுடைய வரிசையில் சுட்டி காட்டுகிறது. அடுத்தது அப்படி கொஞ்சம் இறங்கி வருகிறோம். வயிற்றை பற்றி குர்ஆன் பேசுகிறது. வயிறு அந்த உறுப்பு தான், ஆனால் ரொம்ப மோசமான உறுப்பு நாங்கள் ரசூலுல்லாஹ். வயிற்றை பற்றி சொல்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வயிறு அது ரொம்ப மோசமான உறுப்பு. ஏன்னா ரசூலுல்லாஹுடைய வார்த்தையில் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மா மலஅ இப்னு ஆதம் விஆ ஷர்ரம் மின் பத்னிஹி, வயிற்றை விட ரொம்ப மோசமான பை ஒன்றுமே இல்லை நாங்கள் ரசூலுல்லாஹ். வயிற்றை விட ரொம்ப மோசமான பை ஒன்றுமே இல்லை நாங்கள் ரசூலுல்லாஹ். பல பேர் அப்படிதான் நினைக்கிறோம். சோறு கிடைச்சா போதும், சோறு கிடைச்சா போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். யாரை அடிக்க சொன்னாலும் அடிப்பேன், யாரை உதைக்க சொன்னாலும் உதைப்பேன், நீ என்ன வேலை சொன்னாலும் செய், எனக்கு 3 வேளை சாப்பாடு கரெக்டாக போடும். உள்ளே போகிற பொழுது எனக்கு சுவையாய் தெரியணும். அது ஹலாலாக இருந்தா என்ன, ஹராமாக இருந்தா என்ன. இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், வட்டியை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. வட்டியை பற்றி அவ்வளோ ஹராம்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. கொடுத்து உதவி பண்ணதுக்கு எவனுக்கு இன்னைக்கு தைரியம் இருக்குது? எவனும் பேசக்கூடாது. சமூகம் ஒரு வகையில் பாவத்தில் இருக்கிறது. கடனை கொடுத்து பழகுகிற சமுதாயமாக இல்லை, உண்மைதான். ஆனால் அதுக்காக வேண்டி வட்டி வாங்குறவங்க சொல்கிற வார்த்தை, வட்டியெல்லாம் ஹராம்லாம் பேசாதீங்க ஜெத் அப்படியே சொல்கிறாங்க. வட்டியெல்லாம் ஹராம்லாம் பேசாதீங்க. எவன் இன்னைக்கு யோகியனாக இருக்கிறான்? எவன் கடன் வந்து பழகிறான்? உள்ளே இறங்குகிற சாப்பாட்டு, உள்ளே இறங்கிய நம்ம சம்பாத்தியத்தின் மூலமாக இறங்குகிற ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு குடிபானங்களையும் மார்க்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை போன்ற கெட்ட ஒரு வயிறு கிடையாது, கெட்டது ஒரு பை கிடையாது. உள்ளே இறங்குவது ஹலாலா ஹராமா என்று யோசிக்க தெரியாது. வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்ற வாழ்க்கை அல்ல. உலகத்தினுடைய எல்லா குடிபானங்களுக்காக வேண்டியும் அள்ளி போடப்படுகிற இடத்துல வயிறு காலியாக இருக்கு எவ்வளோலாம் போடுங்க, காலியாக இருக்கு எவ்வளோலாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைகிற வரை அள்ளி போடுகிற பை இல்லாது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அது ஹலாலில் பேணிக்கையாக இருக்க வேண்டிய பை. அது பல நாள் பட்டினியாக இருந்து வாழ்ந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் இந்த உம்மத்திற்கு பாடம் அதுதான். நினைத்திருந்தால் ரசூலுல்லாஹுக்கு கிடைக்க முடியாத பரக்கத்தா, ரசூலுல்லாஹ் கிடைக்க முடியாத செல்வமா? இருந்தாலும் ஒருவேளை உணவு உண்டு, ஒருவேளை உணவு இல்லாமல் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். 3 நாட்கள் சாப்பிட்டு 3 நாட்கள் பட்டினியோடு இருந்த ரசூலுல்லாஹ் ஏங்கினாங்கன்னா இந்த உம்மத்துக்கு சொல்லி தர்றாங்க, ரொம்ப கேடு கெட்டது வயிறு தான். அதை நிறைக்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி வேணா வாழலாம். இல்லை இப்படி தான் வாழணும்னு சொன்னா உலகத்தில் வயிறை நிரப்புவதற்கு கூட கஷ்டங்கள் வரலாம். ஹலாலாய் சாப்பிடுவேன், எனக்கு பிடித்தமானதில் கூட இது அல்லாஹ் விருப்பமானதா என்று விரும்பி சாப்பிடுவேன். எவன் கூப்பிட்டாலும் சாப்பிட மாட்டேன். ஹலாலை தேர்ந்தெடுத்து நல்லதை தேர்ந்தெடுத்து என் அமல் ஏற்கப்படுமா, என் துஆ ஏற்கப்படுமா, இது ரப்புக்கு பிடித்ததாக இருக்குமா, இதை ரப்பு விரும்புவானா என்ற அத்துணை கேள்விகளுக்கு பின்னால் தான் இதை வயிற்றுக்குள்ளேயே அனுப்புவேன் அப்படின்னு வாழக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் அவனுக்கு வயிற்றை நிரப்புவது கஷ்டம்தான். நாங்கள் ரசூலுல்லாஹ் வயிற்று நிரப்புவது கஷ்டம்தான். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக தந்திருக்கிறான். ஆனாலும் நம்மிடம் சிந்தனை குறைந்து போகிறது. வயிற்றுக்குள்ளே போகிற உணவு அது ஹலாலா ஹராமா என்று யோசிக்க மாட்டேங்கிறோம். ஹோட்டலில் போய் நிற்கிறோம், ஹலால் போட வச்சோன்னே உள்ளே பூந்துடுறோம், என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றோம். ஏன்னா நான் காசு கொடுத்து நான் சாப்பிட்றேன் என்கிற நினைப்பில் போகிற இடத்துல ரசூலுல்லாஹ் வயிறை மாதிரி கெட்டது ஒன்றும் கிடையாது. ஆனால் தான் ரசூலுல்லாஹுடைய வார்த்தையை ரொம்ப ஆழமாக யோசிக்க வைக்கும். ரசூலுல்லாஹ் லா ஹல்ரத லா ஸலாத பி ஹல்ரதி தஆமின், உணவு முன்னாடி இருக்குது, கொஞ்சம் பசியும் இருக்குது, பாங்கும் சொல்லப்படுகிறது, நாம் என்ன சொன்னோம், தக்குவா முத்தி போய் தொழுதுட்டு சாப்பிட்டுக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையை விட இப்போ சாப்பாடு முக்கியம். ஏன்னா பாதி வயிறு பசியோடு நீ தொழுகலான்னு சொல்லி வந்தா அந்த தொழுகையில் உனக்கு அல்லாஹ்வை நினைக்க விடாது. ஏன்னா வயிறு காலியாக இருக்கிற பொழுது அது இறைவனை சிந்தனைக்கு தராது. தொழுகை வேகமாக தொழுன்னு சொல்லும். அந்த தொழுகை எத்தனை ரக்காத்து தொழுதுங்கிறது உனக்கு ஞாபகத்துக்கு வராது. ருக்கு சரியா செஞ்சியா, சஜ்தா சரியா செஞ்சியா, சூறா ஓதினேன், எதுவும் ஞாபகத்துக்கு வராது. ஏதோ பேருக்கு வந்த கடமைக்கு வந்த தொழுத ஓடினேன். வயிற்றை நிரப்புணுங்கிற எண்ணம் தான் வரும். லா ஸலாத பிஹத்ரத்தி தஆமின், உணவு முன்னால் இருக்கிற பொழுது கொஞ்சம் பசியும் இருக்கிற பொழுது தொழுகையை கூட பிற்படுத்து, முதல்ல வயிற்ற நிறன்னாங்க. ஏன்னா இதை மாதிரி கெட்டது கிடையாது. உள்ள வந்து அல்லாஹ் கூட நினைக்க கூடாது.
அல்லாவெல்லாம் அப்புறம் முதல்ல என் வயிற்ற பார்க்கணும். கடகடல் கடமைக்கு 2 ரக்காத் தொழு, கடகடல் முடிச்சோன்னு ஓடு அப்படிங்கிற சிந்தனைக்கு தரும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி தான் உனக்கு இயற்கை தேவையை அடக்கி விட்டு தொழுகை தொழுங்க அவசியம் கிடையாது. ஜமாத்து போயிடுங்கிற பயத்தில் தக்பீர் கட்டிட்டு ஐயோ யூரின் நிற்குது, ஐயோ மோஷன் நிற்குதுங்கிற பயத்தில் பதட்டத்தில் இறைவனை நினைக்காமல் தொழுகிற அந்த தொழுகை எனக்கு தேவையில்லை. நான் ரசூலுல்லாஹ் இது இறைவனுக்கு தேவையில்லை. பசியோடும் நீ தொழுகைக்கு வராதே, நீ இயற்கை தேவையை அடக்கி கொண்டும் தொழுகைக்கு வராத, பசியையும் முடித்து விடு, இயற்கை தேவையை முடித்து விட்டு தொழுகைக்கு வாங்கினாங்கன்னா ரசூலுல்லாஹ் உணர்த்துற அடையாளம் என்ன தெரியுமா? இறைவனை நெருங்குவதற்கு கூட வயிறு சரியா இருந்தாதான் இபாதத்தில் சிந்தனைக்கு வருங்கிற பொழுது அதை விட கெட்டது ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இறைவனை முழுமையாக நினைக்கணும்னா கூட உனக்கு வயிறு கரெக்டாக இருக்கணும். அதனால தான் பல பேர் சும்மா முடிஞ்சு போனோடனே சில பேர் நல்லா பல பேர் ஏங்க உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு, ஏன்னா அவருடைய பசி அவருக்கு. பல பேர் அப்படி சில பேர் சொல்லி போகும்போது 2 படிக்கலாம் முடிச்சும் போது 2 ஆகிட்டு போயிட்டீங்களாங்க, அவர் பசியில் வச்சுட்டு போவார். இயற்கையாக நடக்கிற விஷயங்கள். ஏன்னா இங்கே நிறையலைன்னா இபாதத்தில் ஒன்றும் நிற்காது. அப்போ ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க, ஹலால் ஹராமா என்பதை யோசிக்க விடாது, கூட இருக்கிறவன் எவன் யோசிக்க விடாது. 4 பேர் சொல்லுவான் இல்லையா, அவன் கொடுத்த மட்டும் வாங்கி சாப்பிடாதடா, அவனுடைய அப்தாவுடைய சம்பாத்தியம் அப்படிடா, அவன் கொஞ்சம் நல்ல சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்? அவன் தாங்க வேலை கரெக்டாக கொடுக்குறாங்க, எனக்கு பசிக்குன்னு தெரிஞ்சும் அவன் தான் கடைக்கு விட்டு போகிறான், எனக்கு இதுதான் பிடிக்குன்னு தெரிஞ்சு கரெக்டாக அவன் தான் வாங்கி தரான், அவன்கிட்ட போய் ஹலால் ஹராம் பார்க்கலாமா? நாம் சொல்கிற வார்த்தை. அப்போ வயிறை போன்ற கெட்டது இல்லை என்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க, இந்த உறுப்பும் இது வயிற்றுல போய் நிறைகிற அந்த உறுப்பில் ஹலால் ஹராமி நீ பேணவில்லையானால் இந்த வறந்து விட்ட இந்த உடம்பு நரகத்துக்கு போறதான் ஏற்றம்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படியானால் நாம் பேண வேண்டிய இந்த உறுப்புகளின் அடிப்படையில் வயிற்றை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அடுத்து அதோட கொஞ்சம் இறங்கணும்னா மறை உறுப்புகள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வார்த்தை சொல்ல மாதிரி இருந்தா பசி வந்தால் நம்மளால் இருக்க முடியாது, அதே மாதிரி வாலிப வயசில் வரக்கூடிய வயசு கோளாறு வந்தாலும் நம்மளால் இருக்க முடியாது. இன்னைக்கு அதனால தலைமுறைகள் தடம் புரண்டு போனதுக்குண்டான அடையாளம் தனது மறை உறுப்பினுடைய பசியை நீக்குவதற்கு உண்டான அந்த தேவைகளுக்காக வேண்டி இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் நிறைய நடைபெறுதுன்னா 17-18 கடந்தவர்களுக்கு என்னென்ன கிடைக்கக்கூடாதோ எல்லாம் கிடைக்குது. போதையிலிருந்து எல்லா வஸ்துக்களும் கிடைக்கிறது. அவன் என்னென்ன பார்க்கக்கூடாதோ எல்லாம் அவனுக்கு கிடைக்குது. முன்னாடிலாம் 10 வயசு பையன் கையில் ஒரு சின்ன ஏதாவது தருமான புக்கு இருந்தால் அவனை அடிக்கிற அடி, அவனை சமூகம் பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே இலகுவாய் கிடைக்குது, இன்டர்நெட்டில் கிடைக்குது, ஃபோனில் கிடைக்குது, கையில் கிடைக்குது, கூட இருக்கிற நண்பர் அப்படி தான் இருக்கிறான். கிடைக்கக்கூடாத பொருட்கள் கிடைக்கிறது, பார்க்கக்கூடாத விஷயங்கள் அவனுக்கு இலகுவாய் போய் சேருகிறது. கற்றுக்கொள்ள தேவையில்லாத விஷய வயதில் அவன் கற்றுக்கொள்ள நினைக்கிறான். ஆனால் சர்வசாதாரண பாலியல் சீண்டல். நான் என் ஃப்ரெண்டோடு போய் நின்று அவன் தூக்கிட்டு போனான், என் ஃப்ரெண்டோடு நின்று இவன் இழுத்துட்டு போனான், கொள்ளையில் போய் எல்லாம் முடிகிற இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவுரத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய விரையில் நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அவுரத்திற்கு ஒரு காம பசி ஏற்பட்டால் அந்த பசி முன்னால் நிற்பவன் யார் என்று யோசிக்க வைக்காது. முன்னால் நிற்ப பெண் என்பவரை கூட இத்தனை வயசு பெண்ணா, இவளுக்கு நமக்கு ஜோடியாகமா என்பதெல்லாம் யோசிக்க விடாது. அவள் யாரோ, எந்த மதத்தை சார்ந்தவளோ, எங்கிருந்தவளோ, எப்படி இருந்தவளோ, எதை யோசிக்க விடாது. தாறுமாறாய் போகிற இடத்துல ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹுடைய வார்த்தை ரொம்ப எச்சரிக்கையாய் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை நான் கடைசியாக சொல்ல வரைய செய்தியில் இது வரும். அப்ப வயிற்று பசியை அடக்க முடியாதுங்கிற மாதிரி மனிதனுக்கு ஏற்படுகிற காம பசி ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, பெண்களுக்கு வயதுக்கு வந்து விட்டால் விரைவில் திருமணத்தை நடத்துங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய வார்த்தை அன்னைக்கு ஒரு கேலியாய் பார்க்கப்பட்டுச்சு. ஏன் இஸ்லாத்தில் 16 வயசு திருமணம், 14 வயசு திருமணம்னு இன்னைக்கு உலகம் நிரூபித்து காட்டுகிறது. 14 வயசு 15 வயசுலாம் கெட்டு போய் நின்று வருகிற பொழுது ரசூலுல்லாஹுடைய வார்த்தையுடைய ஆழம் இன்றைய சமூகம் யோசிக்கிறது. குழந்தை திருமணத்தின் தடை என்று சொல்வதே தப்பு. முதல்ல அவன் தானா கெட்டு போனா தப்பு இல்லைங்கிறான், பெத்தவங்களை பார்த்து முடிச்சு வச்சா தப்புங்கிறான். எவ்வளவு ஒரு வக்கிரமாய் உலகம் மாறி போகிற இடத்துல பாவங்கள் குறித்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. வயிற்றையும் வயிற்றுக்கு கீழ் உண்டான மறை உறுப்புகளையும் நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். இதுக்கெல்லாம் அடிப்படையாய் ரசூலுல்லாஹ் உடல் உறுப்புகளை காட்டுகிற பொழுது மார்க்கம் சொல்லி தருகிறது, அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிற உறுப்பிற்கு அடுத்ததாக இருக்கிற கண்ணை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண் அது அவ்வளவு பெரிய மோசமானது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு நான் 2 கண்ணுக்கு பார்வையாக தரலையா அல்லாஹ் கேட்குறான். மிகப்பெரிய நிஅமத்தான உறுப்பு, ஆனால் பேணவில்லையானால் அதை விட மோசமானது எதுவும் கிடையாது. விபச்சாரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனிதனுக்கு எல்லா
எல்லா மனிதனுக்கும் விபச்சாரத்தை பங்கு இருக்குது சொல்லி அடுத்த வார்த்தை சொன்னாங்க, லாய் நான் எஸ்னியான், விபச்சாரம் ஆரம்பிக்கிற இடம் எது தெரியுமா? கண்கள் இருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் சொல்லலாம், கண் ஆரம்பித்தால் கால் தானாய் ஓட ஆரம்பிக்கும், கை தனியாய் பிடிக்க ஆரம்பிக்கும். அவள் யார் என்று தெரியாது, எவள் என்று தெரியாது, எந்த ஊர் என்று தெரியாது, இழுத்துட்டு ஓட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நடக்கிற அத்துணை பாவங்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஐனான் யஸ்னியான். கண் அவ்வளவு முக்கியமான நியமத்தான உறுப்பு. அல்லாஹ் எதை பார்க்க சொன்னானோ அதை பார்த்தால் அந்த கண்கள் அவ்வளவு பரக்கத்தானது. குர்ஆனை பார்ப்பதினால், கஅபாவை பார்ப்பதினால், பெற்ற தாய் தந்தையை பார்ப்பதினால், தன் மனைவியை பார்ப்பதினால் அவ்வளவு பரக்கத்தானது கண்களுக்கு உண்டானது. ஆனால் கண் கொஞ்சம் தடுமாறுகிற பொழுது அப்படிதானே, ஒன்றுமில்லை, சாதாரண பஸ்ஸில் போய்கிட்டே இருப்பான், திடீர்னு டாஸ்மாக் கிராஸ் பண்ணுவான், பஸ்ஸோட தானாக இறங்கிடுவான். நிப்பாட்டி தான் இருக்கும், ஆனால் தானா நடுங்கும். கண் பார்த்தோன்னு தானா நடுங்கும், கை இறங்கும், கால் ஓடும், ஜோப்பில் பைசா எடுக்கும், குடிச்சுட்டு நடுவில் விழுந்து கிடப்போம். சாதாரண சிகரெட் அடிக்கிறவனை பார்த்தாலே பக்கத்தில் வந்து ஆனால் இறங்கி வந்துடுறான், நம்ம கம்பெனி ஒத்து வந்துடும். கண் பார்த்த உடனேயே மூளைக்கு உடனே சிக்னல். அவ்வளவு நியமத்தான உறுப்பு. ஆனால் கெட்டதை பார்த்தால் கண்ணை போன்று ரொம்ப கெட்டது கிடையாது. நாங்கள் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? கண் பேணிக்கையாக இருந்தால் அத்தனை உறுப்பும் பேண முடியும். கை கால்கள் தனி, ஆனால் இந்த உறுப்புகளில் கண்ணில் ஆரம்பித்து, வாயில் ஆரம்பித்து, வயிறு, மறை உறுப்புகள் எல்லாம் பேணப்படணும்னா, ஆனால் தான் குர்ஆன் ஒழுக்கத்தை சொல்கிற பொழுது இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஒழுக்கத்தை பேசுகிற குர்ஆன் ஆரம்பிக்கிற வார்த்தை இதுதான், குல்லில் முஃமினீன் யகுல்லு மின் அப்சாரிஹிம். முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவருடைய பார்வையை தாழ்த்துங்க. பார்வையை தாழ்த்தினால் எல்லா பாவங்களும் இன்று போகுங்கிறது குர்ஆன். வேற எங்கேயும் போய் நிறையெல்லாம் தேட சொல்லல, பார்வையை தாழ்த்து. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், பார்வையை தாழ்த்துங்கள், பாவங்கள் குறையும். பார்வை உயர்ந்தால்தான் கைகள் என்ன செய்ய வேண்டும், மனசு என்ன செய்யணும், இந்த உறுப்பு என்ன செய்யணும், அந்த உறுப்பு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் கண் சிக்னல் கொடுத்துக்கிட்டே போகும். பார்வையை மட்டும் தாழ்த்துங்கள். உங்களின் மனைவியிடம் மட்டும் கண்ணியமாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். தாய் தந்தையிடம் கண்ணியமான பார்வையை பாருங்கள். ஆசிரியர்களிடம் கண்ணியமான பார்வையை பாருங்கள். பெரியோர்களை இரக்கத்துடைய பார்வை பாருங்கள் என்று கண்ணுக்கு நிறைய வியாக்கியானம் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா கண் அது சரியானால் உடலின் ஒட்டுமொத்த உறுப்புகளும் சரியாக முடியும் என்பதனால்தான் எந்த உறுப்புக்கும் தராத ஒரு பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்வதாக சொன்னாங்க. யாராவது ஒருவன் கண்ணை உலகில் அவன் பாதுகாத்து விட்டால், அது ஷைத்தானுடைய அம்புகள் ஒரு அம்பு, ஆனால் கண்ணை நீங்கள் பாதுகாத்து விட்டால், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகாய் வார்த்தையை சொன்னாங்க. யாராவது கண்ணை பாதுகாத்து விட்டால் அல்லாஹ் அவனுக்கு தருகிற சன்மானம் என்ன தெரியுமா? உலகத்தில் வாழ்கிற பொழுது அவனுடைய ஈமானுடைய பரக்கத்தை அவன் கண்ணால் பார்ப்பான்னாங்க ரசூலுல்லாஹ். யஜிது ஹலாவத்தல் ஈமான், அவனுடைய ஈமானுடைய பரக்கத் அது பார்க்கப்பட வேண்டுமானால் கண்களை மட்டும் பேணினால் போதுமானது. கண்களை பேணினால் ஈமானுடைய பரக்கத்தை பார்க்க முடியும். நகர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கை கால்கள் தனித்தனியாக பாவங்கள் செய்கிற இடத்துல இந்த 5 உறுப்புகளுக்கும் சேர்த்து நம்மளால் இதை சொல்லியும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரசூலுல்லாஹ் 2 விஷயம் சொன்னாங்க, இதை கொஞ்சம் நினையுங்க, தானால் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். முதல் விஷயம் சொன்னாங்க, இஸ்தஹ்யூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, நீங்கள் அல்லாஹ்வை கொஞ்சம் நீங்கள் நினைத்து வெட்கப்படுங்கள். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று நினையுங்கள். நான் பார்க்கிற பார்வையில் என் ஒளி போய் சேரும் முன்னே அங்கே என் ரப்பினுடைய பார்வை போய் நிற்கிறது என்று மட்டும் யோசியுங்கள். நான் ஒரு செய்தியை கேட்பதற்கு முன்னால் அந்த செய்தி என் ரப்புடைய அர்ஷ் வரை உயர்த்தப்படுகிறது என்று மட்டும் யோசியுங்கள். என் வாய்க்குள்ளே நான் ஒரு உணவை அள்ளி வைக்கும் முன்னே அது என் பட்டோலையில் நன்மையா தீமையா என்பதை பதிவு செய்ய முடிகிறது என்பதை ரப்பை முன்னிறுத்தி யோசியுங்கள். ரப்புக்கு வெட்கப்பட்டால் உலகத்தில் எல்லாம் சரியாகும்னாங்க. மனுஷனுக்கு வெட்கப்படுகிற உலக சரியாரமா இல்லையா? ஒருத்தன் திடீர்னு வந்து கடன் கொடுத்தவன் தான், கடன் கொடுக்க முடியாத சூழல், 4 பேரும் முன்னாடி திட்டினா எவ்வளோ ரோஷப்படுறோம், எவ்வளோ வெட்கப்படுறோம், எவ்வளோ கூனி குறுகி போகிறோம். சரி, 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானேன்னு அவனுடைய தொடர்பையை விட்டுட்டு எவ்வளோ வர்றோம். நீங்கள் கொஞ்சம் அல்லாஹ்வை நினைத்து வெட்கப்படுங்கள், வாழ்வில் எல்லா பாவங்களும் சரியாகும்னாங்க. முடியலையா? ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்விடம் கேளுங்கள், இறைவா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஹஷ்யதக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா, மறைவிலும் வெளிரங்கத்திலும் இறைவா உன் பயத்தை எனக்கு தா, உன் பயத்தினால் மட்டும்தான் நான் திருந்த முடியும் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படையுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 விஷயங்கள் தான். சாதாரண சொல்லுமா இல்லையா, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி வெட்கப்பட்டு திருந்தினால் உயர்ந்த மனிதன்,
அல்லாஹுடைய பயத்தில் திருந்தினால் சிறந்த மனிதனாக வாழ முடியும் என்பதற்குண்டான அடையாளத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் 3 வாரமாக பேசிய அந்த பாவங்கள், கைகால்கள் மூலமாக ஏற்படுகிற பாவங்கள், உடல் உறுப்புகள் மூலமாக ஏற்படுகிற பாவங்களின் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சிந்தனைக்கால் ஞாபகத்திற்கு தருவானாக. பாவங்களிலிருந்து அந்த உறுப்பை பாதுகாப்பதற்கு தௌஃபீக்கை தருவானாக. பாவங்களை கடந்தும் நன்மையின் பக்கம் ஆர்வப்படுகிற மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நம் சமுதாய மக்கள் அனைவரும் ஆக்கியல் வாலிபானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.